பத்தியும் ராவணனை பத்தியும் பேசிட்டு இருந்தா ஒரு பலனும் இல்ல. பேருந்து நிலைய பைத்தியக்காரிய போய் பாருங்க. ஏமாற்றப்பட்டது தெரிந்ததால் பைத்தியமானால் ஒருவனால். ஒருத்தன் ஏமாத்திட்டாயா, அதனால பைத்தியமாயி பஸ் ஸ்டாண்டா அலைஞ்சிட்டு இருக்கா. ஏமாற்றப்பட்டது தெரிந்ததால் பைத்தியமானால் ஒருவனால், பைத்தியம் என்று தெரிந்ததால் ஏமாற்றப்படுகிறாள் பலரால். நடக்குதா இல்லையா? போன மாதம் தான் எங்க ஊர் பக்கத்துல குடியாத்தத்துல ஒரு பைத்தியக்கார பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது. அதுவும் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பைத்தியக்கார பெண்ணுக்கு. என்ன பொய் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோமா? நடந்துட்டு இருக்குல்ல. தமிழை பத்தி சொன்னீங்க. தமிழ் வாழும். அம்மா என்றது மாடு, மம்மி என்றது குழந்தை. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ் வாழ்தா? இது கையோட்டு விளையும் காடு. காரணம் இது கை நாட்டுக்காரர்களின் நாடு இல்லையா? சில வெறும் புள்ளிகளை பெரும் புள்ளிகளாக்க நாங்கள் கையில் கரும் புள்ளிகளை ஏந்தி வருகிறோம். என்ன அவன் கேட்கிறான், எப்பா நீங்க வெறும் புள்ளிகளா இருந்தீங்க, உங்களை எல்லாம் பெரும் புள்ளியாக்க நாங்க கையில கரும்புள்ளி ஏந்தி வருமே, இந்த நாட்டின் குடியரசுத் தலைவர் உட்பட கரும்புள்ளி ஏந்திக்கிட்டு தான் வராரேன்னு கேட்டோம். அதுக்கு அவன் சொல்றான், 200 ஆண்டுகள் வெள்ளையன் இந்த நாட்டை சுரண்டினான், எங்களுக்கென்று 5 ஆண்டுகளையாவது ஒதுக்கி விடக் கூடாதான்னு கேட்கிறான். 5 நிமிடங்களில் சுருட்டினால் சுனாமி, 5 வருடங்களில் சுருட்டினால் ஜனநாயகம். 5 நிமிடங்களில் சுருட்டினால் சுனாமி. நீங்க சொன்னீங்களே பண்பாட்டை பத்தி, என்ன பண்பாடுன்னு வச்சீங்க? கணவன் இறந்துட்டா மனைவி மொட்டை அடிச்சு காவி துணியை கட்டியோ வெள்ளை துணியை கட்டியோ மூளையில கிடக்கணும், அவளுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது, உப்பு போட்டு தின்னக்கூடாது, மண் தரையில படுக்கணும், பாய் கிடையாது, அலங்காரம் கிடையாதுன்னு சொல்லி இப்படி வாழ வச்சுட்டு வந்தீங்க பெண்களை. அதான் பார்த்து பாடினா பாவேந்தன். இந்த பிரச்சனையை சொன்னதுனாலதான் இன்னைக்கு மறுமணம்ங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. கோரிக்கை அற்று கிடக்கு தன்னே இங்கு வேரில் பழுத்த பலா, மிக கொடியதென்று பட்டதன்னே குளிர் வடிக்கும் வட்ட நிலா. ஆடவர் கூட்டம் அடைகின்ற காதலுக்கும் பெண்கள் அடைகின்ற காதலுக்கும் வேறுபாடு உள்ளதா என்று கேட்டான் இல்லையா? பேடகன்ற அன்றிலை போல் பெண் செத்தால் காதல் செய்ய பெருங்கிழவன் பெண் கேட்கிறான் சொன்னான். அப்ப ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி, அந்த படும்பாட்டை சொன்ன பிறகுதான் இன்னைக்கு மறுமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? பிரச்சனையை சொல்லணும். வெறும் பண்பாட்டை பற்றி மட்டுமே பேசிட்டு இருந்தா பத்தாதுமா. தோழர் ஜீவா சொன்னா, இந்த வறுமையை பத்தி சொல்லும் பொழுதுதான் காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா தோழா, பசையற்று போனோமடான்னு சொன்னான். பாலின்றி பிள்ளை எழும், பட்டினியால் தாய் எழுவாள், வீடு வேலையின்றி நீ அழுவாய் தோழா, வீடு முச்சோடு மழும் என்று சொன்னான். அதுக்கு பிறகுதான் வந்தது இன்னைக்கு புது கவிஞன் சொல்றான், அந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்தை இடித்து விடுங்கள், அந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்தை இடித்து விடுங்கள், அதை கட்டுகிற வேலையாவது எங்களுக்கு கிடைக்கட்டும் சொல்றான். வள்ளுவன் எழுதினான், அனிச்சமும் அன்னத்தின் தூவும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் என்று எழுதினான். என்னவா? பெண்கள் கால் எப்படிப்பட்டதா? அனிச்ச பூ இருக்குதே, முகந்து பார்த்தாவே வாடிடும். நோக்க குழையும் அனிச்சம் இல்லையா? முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்துன்னு அதே வள்ளுவன் தான் சொன்னான். விருந்தினர் வந்தா மூஞ்ச சுழிச்சுக்கிட்டோம்னாக்கா அந்த விருந்தினர் மனம் வாடி போயிடுமே, அனிச்ச பூ மாதிரி வாடி போயிடும்னு வள்ளுவன் சொன்னான். அந்த அனிச்ச பூவை சொல்றான். பெண்ணுக்கு, பெண்ணோட காலுக்கு அனிச்ச பூவை மிதிச்சா கூட அவ காலுக்கு புண்ணு மாதிரி ஆயிடுமா. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி முள்ளு குத்துற மாதிரி இருக்கும்னு வள்ளுவன் சொல்றாயா. ரொம்ப அழகா கவிதை நல்லா தான் இருக்கு. அதை வச்சுதான் கவிதை எழுதினேன். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் என்றால் வள்ளுவ பெருந்தகையே, ஜல்லி கற்களிலும் சுண்ணாம்பு கலவையிலும் மிதித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் சித்தாள் பெண்களுக்கு அனிச்சமும் அன்னத்தின் தூவியுமே காலுக்கு நெருஞ்சி பழம்னா அன்றாடம் அதை சுண்ணாம்பு கலவையை கலந்து அந்த தாளால தூக்கிக்கிட்டு 8 மாடி 10 மாடி கட்டடம் வரைக்கும் மேலே ஏறி போனா அங்க அந்த பெண்ணுக்கு மரியாதை கிடையாது. வாடி போடின்னு கூப்பிடுற மேஸ்திரிங்க தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களாவது பரவாயில்ல, ஏதோ வேலை கொடுத்துட்டு அப்படியாவது பேசிட்டு இருக்காங்க. ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ரூம் போட்டு பாட்டு எழுதுறா, சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமான்னு. செருப்பால் அடிக்க வேண்டாம். அந்த பெண்ணோட நிலைமை தெரியுமா? ஏசி ரூம்ல உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறவனுக்கு
செருப்பை அவமானப்படுத்தாதீர்கள். பசி மணிமேகலை சொல்லுதியா, பசி பசி வந்துட்டா பத்தும் பறந்து போகணும்னு சொல்லிருக்காங்களே பெரியவங்க. பசி வந்தா என்னெல்லாம் ஆகும்? குடி பிறப்பு அழிக்கும். நாம எந்த குடியில பிறந்திருக்கிறோமோ அந்த குடி பேரெல்லாம் கிடையாது. ஜமீன்தார் விட்டு பொண்ணா, ஜமீன்தார் விட்டு பிள்ளைன்ற பேரெல்லாம் கிடையாது. பெரிய தனவந்தர், வாரி வாரி வழங்கினவர், இந்த பேரெல்லாம் பசி வந்து இன்னொரு தட்ட கையை நீட்டிட்டோம்னா கிடையாது. குடி பிறப்பழிக்கும், விழுப்பம் கொல்லும், பிறந்த கல்வி பெரும்புனை விடும், நான் அணிகளையும் மானழில் சிதைக்கும், பூணணி மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பிணி எனும் ஒரு பாவி. மணிமேகலை சொல்லுச்சியா. அதுக்கு பிறகுதான் அமுத சுரபியை கையில் எடுத்துக்கிட்டே அந்த பெண் சோறு படைக்கின்ற அந்த பணியை எடுத்து கொண்டு வந்தாள். இல்ல வெறும் பண்பாட்டை பத்தி சொல்லிட்டு இருந்த, பண்பாட்டை சொல்லணும் வேணான்னு சொல்லல, நாங்க பண்பாடு வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதை விட பற்றி எறிகின்ற காடாக நாங்கள் படுகின்ற பாடு இருப்பதால் பேசுகின்ற இலக்கியங்கள் அத்தனையும் படும்பாட்டை பேச வேண்டும். பாவேந்தன் சொன்னா, நீங்க சொன்னீங்களம்மா முகமதியனுக்கு யாருக்கு பிறந்தால் மனிதன் சொன்னீங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த நாட்டுல. தாலாட்டு பாட்டை சொன்னேன் நான், அவசர தாலாட்டுன்னு பெண்கள் பற்ற பாட்டை சொன்னேன். அந்த பெண் குழந்தை தான் இந்த மண்ணிலே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். இங்கே இருக்கின்ற ஜாதி கொடுமைகளை களைய வேண்டும். மதத்தின் பெயரால் நாம் எல்லாம் சண்டை போட்டுக் கொள்வதை நிறுத்த வேண்டும் என்று மூடத்தனங்களை எல்லாம் ஒழிக்கணும் இல்லையா? மூடத்தனங்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று இந்த பாவேந்தன் பாரதிதாசன் தான் எழுதினான். அது படும் பாட்டை பற்றி எழுதிய பாட்டு. சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே, காலை இளம் சூரியனை காட்ட வந்த பளிங்குருவே, வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே, நாய் என்று பெண்ணை நவில் வார்க்கும் இப்புவிக்கு தாய் என்று காட்ட தரணிக்கு வாய்த்தவளே, வெண்முகத்தில் நீலம் விளையாடி கொண்டிருக்கும் கண்கள் உறங்கு கனியே உறங்கிடுவாய், அன்னத்தின் தூவி அணிச்ச மலரெடுத்து சின்ன உடலாக சித்தரித்த மெல்லியளே. இதுவரைக்கும் குழந்தைய வர்ணிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் சொல்றான், மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே, வேண்டாத சாதி இருட்டு வெளுப்பதற்கு தூண்டா விளக்காய் துலங்கும் பெருமாட்டி, புன்னீர் சரம்பிடுக்கும் பொய் மதத்தின் கூட்டத்தை கண்ணில் கனல் சிந்தி கட்டழிக்க வந்தவளே, வாயிலிட்டு தொப்பை வளர்க்கும் சதிக்கிடங்கை கோயில் என்று காசு தரும் கொள்கை தவிர்ப்பவளே, சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் செய்கைக்கு நாணி உறங்கு நகைத்து நீ கண்ணுறங்குன்னு சொன்னான். இல்லையா? அப்ப பெண் குழந்தைய வச்சு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைய பார்த்து கண்ணே மணியே மானே மயிலேன்னு பாடிட்டு இருந்த வேலை ஆகாதியா. இந்த மண்ணுல புரட்சி விதைக்கணும். மூடி கிடக்கின்ற மூடப்பட்டிருக்கின்ற அத்தனை மூடத்தனங்களையும் ஒழிக்க வேண்டும் இல்லையா? அப்ப என்ன தேவை? இலக்கியங்கள் எதை பேச வேண்டும்? இலக்கியமாவது படும்பாட்டை பேசிட்டு போட்டோம், அதை விட்டுருங்களேன் இல்லையா? வேற யாரும் தான் பேசுறது இல்லை, இலக்கியமாவது பேசட்டுமேன்றேன். ஆள வந்தாருக்கும் இல்லை, ஆளப்படுபவருக்கும் இல்லை என்கின்ற பொழுது எழுதுகின்ற இலக்கியவாதிகள் நடுவர் அவர்களை எழுதுபவர்கள் எல்லாம் எழுத்தாளர்கள் அல்ல, எழுத்தை ஆளுபவர்கள் தான் எழுத்தாளர்கள் இல்லையா? இப்ப மக்களின் பிரச்சனைகளை, மக்களின் வறுமையை, இந்த சாதி கொடுமையை, மதத்தின் பெயரால் போடுகின்ற சண்டையை நாய்கள் சண்டையிட்டன, மனிதர்கள் கல்லெறிந்தார்கள். நாய்கள் சண்டையிட்டன, மனிதர்கள் கல்லெறிந்தார்கள். மதத்தின் பெயரால் மனிதர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். நாய்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்றன. ஊர்வலம் மகிமையானது, ஊர்வலம் மகிமையானது. 5000 விநாயகர்கள், 5500 போலீஸ்காரர்கள். ஊர்வலம் மகிமையானது இல்லையா? எனவே நீதிபதி அவர்களே, படும் பாட்டை பேசுவதுதான் இலக்கியம். பண்பாட்டை அது சொல்லட்டும். அவர்கள் சொன்னது போல் அது அங்கங்கே இழியூடாக வந்து கொண்டிருந்தால் போதும். மக்களின் பிரச்சனைகளை பேசுகின்ற பொழுதுதான் ஒரு இலக்கியம் வெற்றி பெறும் என்கின்ற காரணத்தால் இலக்கியங்கள் படும்பாட்டை தான் பேச வேண்டும் என்பதை சொல்லி, புற்றில் வாழ் அரவு கஞ்சேன், பொய்யர்தம் மெய் கஞ்சேன், விற்றொழில் வேந்தர் கஞ்சேன், வெஞ்சிரை வாழ்வு கஞ்சேன்,